ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இது நம்ம சேனல். நான் உங்களுக்கு பிஜே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் சொல்ல முடியாது, ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ வந்து ஷூட் பண்ண போகிறேன். ஏன்னா இடையில கொஞ்சம் ஷூட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, டைம் நக்கிட்டு போயிடுச்சு. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஷூட் பண்ண போகிறேன். இப்போ டைம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணி. ஏன்னா 5 மணிக்கு எந்திச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு 6 மணிக்கெலாம் டியூட்டிக்கு ஆன் பண்ணிவிட்டு போயிடும். அப்போ தான் வந்து நம்ம மத்தியானம் கொஞ்சம் சீக்கிரமாக ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவுக்கு ஷூட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் லாங் வீடியோஸ் கொஞ்சம் இப்போ போடுறதுனால ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்க்கு இல்லை டிஃப்ரெண்ட்டான கோயில் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அங்கே போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சு போகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இதான் இங்கிலீஷில் பேசணும்னு நினச்ச முடியாது. அப்கமிங் வீடியோஸ் கரெக்டுன்னு நினைக்கிறேன். அப்கமிங் வீடியோஸ் எதுக்கு தலைவேலை டெய்லி பார்த்தீங்கன்னா இனிமேல் வீடியோஸ் நம்ம போட போகிறோம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண நமக்கு மோட்டிவேஷன் வந்து இன்னும் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருப்பேன். 4 மணிக்கு எழுந்திருப்பேன், 3 மணிக்கு எழுந்திருப்பேன். 3 மணிக்கு எழுந்திரிச்சு என்ன பண்ண போகிறேன்? இல்லை 5 மணிக்கு எழுந்திருப்பேன். எழுந்திரிச்சு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், சம்பாதிப்பேன், யூடியூப்பில் வீடியோஸ் போட ஆரம்பிப்பேன். கொஞ்சம் நல்ல ரெவன்யூ வரும். அம்மா என் ஹேர் கட் நல்லா இருக்கா? எங்கே பேசுன்னு எங்கே பண்ணுவேன். ஸோ டெய்லி அப்கமிங் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க போய் டியூட்டிக்கு போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம். அம்மா நம்ம பூஸ்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ குளிச்சுட்டு நான் எழுந்திரிச்சது இல்லாமல் பார்த்தா அவங்களும் எழுதி போட்டுட்டு அவங்களும் எழுதி உட்காந்துருக்குறாங்க. குளிச்சுட்டு இப்போ டியூட்டி ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? வாங்க. சக்கரை போடல வச்சுக்கிட்டு என்ன பண்ண தெரியல. அடிக்கடி பசங்களாக இருந்தால் கிச்சன் பக்கம் வாங்க, ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் யூஸ் ஆகும். பாருங்க, இவ்வளோ சுகர்லாம் போட்டால் எப்போ போய் சேர்ந்துடும் போல இருக்குது. யாரும் முடிஞ்ச அளவுக்கு சுகர் அதிகமாக எடுத்துக்காதீங்க. நான் எடுத்துப்பேன். காலையில் எழுந்திரிச்சேன்னா 5 மணிக்கு குளிச்சு ரெடி ஆகிட்டு ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணலான்ட்டுக்கிறேன். என்னென்னா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு எப்பயுமே கட்டின துயர துண்டோட வந்து சாமி கும்பிடலான்னு இருக்கிறேன். ஸோ அதனாலேயே காலையில் சாமி கும்பிட்டேன் நான். பார்க்குறீங்களா? எப்படி சாமி கும்பிட்டுட்டு லைட்லாம் போட்டு லைட்டு போட்டு சாமி கும்பிட்டுட்டு பூஸ்ட்டு குடிச்சிட்டு ஒரு பக்தி மயமாக நான் வேலைக்கு போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து கடவுள் துணை நமக்கு இருக்கும். அப்படி தான் நம்பிட்டு இருக்கிறேன். இருக்கும் இல்லாமல் எங்கே போயிட போகிறாரு நம்ம பையன் தானே. இப்போ ஓகே. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நைட் டைம் அதிகமாக டெலிவரி பண்ண மாட்டேன். ஸோ டெலிவரி பண்ணுற டைமே என் கையில் பார்த்தீங்கன்னா கோல்டு மோதிரம், கழுத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டு செயின், இதெல்லாம் கோல்டு நினச்சி என்கிட்ட கொடுங்க நினச்சிடாதீங்க. ஏன்னா எல்லாம் கவரிங் தான். ஃப்யூச்சரில் எடுத்துக்கலாம் கோல்டு. ஓகேவா? சாப்பாடும் சரி காப்பியும் சரி எதுவாக இருந்தாலும் சரி சூடாக சாப்பிட பிடிக்கவே பிடிக்காது. ஏன் தெரியுமா? சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு கம்மியாக சாப்பிட்டு போயிருக்கோம். ஓவர் லைஃப். நான் இதை வச்சிருக்க அந்த ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லி மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. ஒருத்தங்கிட்ட என்ன செந்தில் மாதிரி இப்படி இருக்குன்றான், ஒருத்தங்கிட்ட நீ பிடிஎஸ் மாதிரி இருக்குன்றான். இப்போ பேச்சு சொன்னால் கோச்சிக்காதீங்க எப்படின்றானுங்க. இந்த ஹேர் ஸ்டைல் இது நல்லா இருக்குதா இல்லை வேறு ஹேர் ஸ்டைல் மாற்றலாமா சொல்லி ஒரு சின்ன கமெண்ட் மட்டும் தட்டி விட்டு போயிருங்க. போதும், வேறு எதுவும் பெருசாக கேட்க மாட்டேன். ஸோ அதான் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சு முடிச்சாச்சு. பவர் பேங்க்கு சார்ஜர், ஏன்னா என் ஃபோன் இன்னொரு ஃபோன் இருக்குது. இந்த ஃபோன் இப்போ வீட்டில் இருக்கனால அந்த ஃபோன் கிடையாது, இன்னொரு ஃபோன் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளவி மாதிரி பொசுக்குன்னு உடம்பு சரியில்லாத மாதிரி சார்ஜ் தீந்து போயிடுது. அதுதான் பவர் பேங்க் எடுத்துக்கிட்டேன். ஸோ கீழே இருக்கலாம் இந்த கட்டப்பை ஸோ இந்த கட்டப்பை எடுத்துக்கிட்டேன். சாப்பாடுலாம் ஒன்றும் கிடையாது, குப்பை குறப்பு போட்டு போகலாமா? அதெல்லாம் கீழே வண்டி வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் செட்டப் எதுக்காகன்னா நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நிமிஷம் போச்சு, இது விடுவோம் அப்படிங்க இல்லை விடு வந்து தொலை. சாரி, இது நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேங்க்கு, ஒயரு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஃப்டியாக வச்சுக்கலாம். அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா லடாக் ட்ரிப் போவேன். அதுக்கோசரம் அப்படி வண்டி சாய் சேஃப்டி லாக் போட்டு வச்சுருக்கோம்.
ஏன்னா திருவிழா வரக்கூடாது இல்லை, வந்தாலும் ஒன்றும் இல்லை. இந்த காலையில் டைம்ல இருந்துச்சு போகிறப்போ அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சில்லுன்னு ஒரு காற்று ஜன்னலை சாத்து போயிட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அந்த ஃபீலிங். நைட்டு போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி போய் நான் இப்படிதான் பழைய மாதிரி போகிறேன். நாங்கள் போகலாம். ஸோ ஒரு வழியாக ஸ்டோருக்கு வந்தாச்சு. ஸ்டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வேலைக்கு ரொம்ப நேரம் கழிச்சு நீ தான் வரேன். ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுகிட்ட ஸ்விக்கி பேக் வந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்டோரில் வச்சுட்டு போனேன். போயிட்டு வச்சுன்னு இப்போ நேற்றுக்கு கரெக்டாக ஒரு 4 மணி நம்ம இருக்கும், 4 மணி இருக்கும் ப்ரோ. வந்து பேக் எடுத்துகிட்டு வந்து வச்சேன், எடுத்துகிட்டு வந்து உள்ளே இருக்கணும், வெளில வச்சா எடுத்துகிட்டு போயிடுவான்னு சொல்லி உள்ளே வச்சேன். ஆனால் உள்ளே வந்து பேக் தூக்கிட்டு போயிட்டானுங்க. பேக் எடுத்துகிட்டு எப்போ ஆன்லைன் போட்டு வச்சு பேக் மாதிரி செல்ஃபி கட்டிட்டு உட்காந்துருக்கோம். பொழுது நிற்கும் பார்க்கலாம் வாங்க. வச்ச பேக் எங்கே போச்சுன்னே தெரில. ஆனால் ஸோ காலைல வந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். நான் ஹாய் சொல்லுங்கண்ணா, ஹாய் சொல்லுங்க. சும்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை தான் காட்டுறோம். அண்ணன் கொஞ்சம் கூச்ச சுபாவம், வேறு ஒன்றும் இல்லை. அண்ணன் பசங்கள்ட்டெல்லாம் அதிகமாக பேச மாட்டேன், கேர்ள்ஸ். நீ சும்மா கரியா அப்போ சொல்லுங்க, அப்போ ஹாய் சொல்லுங்க. எல்லாம் வீடியோ எடுத்து அப்படியே போட்டுருவோம். சும்மா அது கொஞ்சம் கூச்ச சுபாவம். பேக் வேற காண வச்சிருப்பேன், பேக் காணா வேற இது எடுத்துட்டு அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வேலைக்கு வந்தேன். சரி மன நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்த உடனே எதுக்கு வேலைக்கு வந்த, இந்த மற்ற வேலைக்கு போயிட்டு இருந்தேன்ல அங்கே கழட்டாம இங்கே வந்து எது கழட்ட போறேன்னு ஒரு மாதிரி ரொம்ப இழிவா பேசுறாங்க. இந்த மனுஷங்கள்ல எல்லாம் சில பேர் இந்த மாதிரி இருக்காங்க. மற்றவங்க நல்லா இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா அது இவரும் ஒருத்தர் பார்த்துக்கோங்க. எங்க பார்த்தாலுமே வீட்டு பக்கம் சேர்க்காதீங்க. ரொம்ப கீழ்த்தனமா பேசுறது, இந்த வேலை பண்ணாதான் அந்த வேலை பண்ணாதான்னு சொல்லிட்டு ப்ரோ என்னைக்கு இந்த மாதிரி பேசாதீங்க. அதான் என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசாதீங்க. ரொம்ப வேலை செய்யணும், 9 மாதிரி மாறிட்டே இருக்கக்கூடாது. நீங்க கட் பண்ணாம வீடியோல பாருங்க, இந்த வீடியோ போடுங்க. என்ன போடுறது இல்ல இல்ல, எவ்வளவு இழிவா பேசுறாரு பாருங்க இவரு. இந்த மாதிரி பேசுற மத்தியில வந்து நம்ம இதெல்லாம் கண்டுக்கூடாது. நம்ம தட்டி என்ன சொல்ற அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பாதியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். இதுதான் முக்கியம். உங்க வீடியோ தான் சேர்ந்து வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருக்குது, போய் பிக்கப் பண்ண போகலாம். இந்த ஆர்டர் நிற்கவா இல்லை, கியூஆர் தான் போட்டுருவாங்க. போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறம் வெயிட் பண்ணால் அதுக்குள்ள ஆர்டர் பிக்கப் பண்ணிங்க. 40 ரூபா ஆர்டர் போட்டிருக்காங்க. வாங்க பனியார் பாருங்க, பனியார் 2 பனியார். ஹாய் சொல்லுங்கள் அதெல்லாம் கூச்ச வேணாம் சொல்லுங்கள். சொல்ல மாட்டீங்கன்னா அப்புறம் வீடியோவில் ஏதாவது இடக்கு முடக்கா போட்டு விட்ருவேன். எங்கே சொல்லுங்கள் இன்னொரு வாட்டி. தப்பிச்சிட்டீங்க. எல்லாம் அவரை மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவேன். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அதாக்கா மூச்சு நல்லா இருக்கா. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பேக் கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெலிவரிக்கு போகிறோம். வேற ஒன்றும் பெருசாக சொல்றதுக்கு டெலிவரி கொடுத்துட்டு பேசிக்கிறான். ரஞ்சித்தா என் பேக் அவன் எடுத்து வச்சுக்கிட்டான். எடுத்துகிட்டு போய் கிழிச்சு கிளை மாதிரி வச்சிருக்கான். அதான் நான் அவன் பேக் தூக்கிட்டு வந்துட்டேன். பேக் எடுத்து போகிறோம். ஸோ அதில் பேக்கை கட்டி முடிச்சுட்டு ஸ்டாக்கு உள்ளே இறக்கிற வேண்டியதான். போயிட்டு ஃபஸ்ட் ஆர்டர் கொஞ்சம் சீக்கிரமாக டெலிவரி, ஃபஸ்ட் ஆர்டர் கொஞ்சம் சீக்கிரமாக இப்போ டெலிவரி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வெளில டெலிவரி முடிஞ்சிருச்சு. 40 ரூபா வந்துருக்கு. போகணும் ஸ்டோருக்கு போய். இல்லை இன்ஸ்டாகிராமில் என்ன தெரியுமா பிரச்சனை, ஜொமேட்டோ மாதிரி வந்து இப்போ இங்கே ஆர்டர் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் அங்கே வெடிக்காது. திருப்பி லொக்கேஷன் போகணும், போயிட்டு அங்கே வெயிட் பண்ணணும். அங்கே போகிறேன். ஸோ அவ்வளோதான் ஸ்டோருக்கு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும். பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் இன்னும் வரல, அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாகிடும். சும்மா ஆர்டர் ஒரு சமயம் இருக்காது. அதெல்லாம் நினச்சி எதுவும் நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம பாட்டு நெக்ஸ்ட்டு ஆர்டருக்கு வெயிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். பார்ப்போம் கரெக்டாக ஒரு 2-3 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம். வீட்டில் போய்ட்டு எப்பவுமே வீடியோ ஷூட் பண்ணுறது பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு லாங் வீடியோ இருக்க மாதிரி இருந்தால் அவுட்டரில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டெம்பிள் இல்லை ஏதாவது டிஃப்ரெண்டான பிளேஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் முடிஞ்சால் கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக 10:40 ஆகுது. இப்போ வரைக்கும் ஒரு 10 ஆர்டர் இருக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். டைம் இருக்குது பார்ப்போம். இன்னும் 2 மணி வரைக்கும் ஒரு 16-17 ஆர்டர் கிட்டே கிளம்பிட்டு இருக்கும். பஸ் எடுக்கலாம். அதனால் வந்து ஒரு 2 ஆர்டர் சாப்பிட்டு
கண்டிப்பாக ஒரு 2 மணி வரைக்கும் ஆகணும்ல பண்ணியாக இருக்கும். ஸோ அதான் வெயிட் பண்ணிக்கலாம். சாடு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதான். காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது. மணி இப்போ 2 ஆகுது. ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்சென்டிவ் அதாவது மார்னிங் இன்சென்டிவ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 16 ஆர்டர் எடுத்து முடிச்சிருக்கேன். 550 ரூபா ஓட்டியிருக்கிறேன். இப்போ நம்ம அதை தான் முடிச்சு காலையில் நம்ம ஒர்க்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டு எடுத்துகிட்டு வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது இன்ஸ்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவே ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கும். அது ஸோ இப்போ எடுக்க போகிறோம். எடுத்து முடிச்சுட்டு ஈவினிங் டைம் ஃப்ரீயாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் நல்ல ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு அங்கே போயிட்டு லாங் வீடியோ ஷூட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். வெயில் ஓவராக இருக்குது. பாய்.